ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். காலையிலேயே குட்டீஸ் 2 பேரும் வந்து ப்ரஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. மாறன் வந்து பால் குடிச்சாச்சு. இப்போ மித்ரா வந்து பால் குடிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கும் எண்ணெயெல்லாம் தேய்ச்சாச்சு. இன்னும் அடுத்தது ஆமாம், காலையில் யார் கூட இருந்து முருங்கைக்காய் பறிச்ச? தாத்தா கூட இருந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் முருங்கைக்கீரை மரம் இருக்குன்னு சொன்னோம்ல, அதுல இருந்து நிறைய முருங்கைக்காய் வந்து மாறனும் தாத்தாவும் சேர்ந்து வந்து பறிச்சிட்டு வந்தாங்க. 6 பறிச்சியா? முருங்கை மரத்துல ஒரு பூச்சி இருக்கும்ல, அது என்ன பூச்சிடா? பீட்டலா? கையெல்லாம் வீங்கும்ல, அது என்ன பூச்சி? மசுக்குட்டி. அம்மா மொட்டை மாடியில 2 பீட்டில் பார்த்தோம். அப்படியா? சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. நீ சொன்னியா சண்டை போடாதேன்னு? அது அம்மிட்டுல. அப்படியா? பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இன்னைக்கு சப்பாத்தியும் ஒரு வெஜ் குருமா மாதிரி, அதில் பீட்ரூட் கொஞ்சம் நிறைய போட்டு பீட்ரூட் கிரேவி மாதிரி மாவு வந்து விரவி வச்சாச்சு. வெஜிடபிள்ஸும் எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. ஒரே ஒரு முருங்கைக்கீரை கொப்பு ஏன் இங்கே இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். இது என்னன்னு மாறனே சொல்லுவான். நீ எனக்கு எதுக்கிட்ட இதை கொடுத்த? அப்பப்போ இந்த மாதிரி முருங்கைக்கீரை முருங்கை மரத்துலலாம் அங்கே வந்து போகிறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் இலையை வந்து பறிச்சிட்டு வந்து என் கையில் அம்மா ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி வந்து தருவோம். புரிஞ்சு தரானா புரியாமல் தரானான்னு தெரியல. ஆனால் நானும் வாங்கிட்டு அம்மா அதுக்கு உனக்கு என்ன பதில் சொன்னேன்? தேங்க்யூ சொன்னேனா ஐ லவ் யூ சொன்னேனா? எப்பயுமே வந்து இதை ஒரு ரொட்டீனாக வந்து பண்ணிகிட்டு இருக்கான். பால் குடிச்சு முடிச்சாச்சு. இந்த கப்பை பற்றியும் முன்னாடி நிறைய பேர் வீடியோவில் கேட்டிருக்கீங்க. இது ஆக்சுவலி வந்து சில்வர் கப்பு, ஸ்ட்ரா கப்பு, பியோர் சில்வரில் உள்ள கப்பு. ஸோ இன்னும் அடுத்தது நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுவேன். குட்டீஸ் 2 பேரும் விளையாடுவீங்க, சரியா? நீ அங்கே மேக்னெட்டிக் டைல்ஸ், இது நேற்றுக்கு வந்து நான் ஒரு ரிவ்யூவில் வந்து இதை ஷேர் பண்ணியிருந்தேன். மாறன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தான், அப்படிதானே? அதை எக்ஸ்பிளைன் பண்ணு. அதில் என்னென்ன இருக்கு? இது வீடு. இதுலந்து கார்ல 1 2 3 4 5 6 கார் இதுல பார்க் பண்ணிருக்கோம். யாருங்க வீடு அது? இதுனா டோர். இது மித்ராக்க வீடு. மித்ராக்க வீடா? மித்ராக்க அண்ணி கிஃப்டா செஞ்சிருக்கியா? சரி, உங்க அண்ணன் உனக்கு வேண்டி கிஃப்டா செஞ்சிருக்கான். தேங்க்யூ சொல்ல எனக்கு. வாயை தொடச்சோடு. ஆமா, தொடத்தணும். சரி, நீங்க 2 பேரும் விளையாடுங்க. இதான் கார் பார்க்கிங். உள்ள கார் எடுத்துறோம். இது கேட். இது முடிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு சப்பாத்தியும் போட்டு பீட்ரூட் கறி மாதிரி, பீட்ரூட் எல்லாம் மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி தான். பீட்ரூட் வந்து போட்டனால அது வந்து இந்த பர்பிள் கலரில் வந்து வந்துடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். ப்ரெஷர் குக்கரில் வந்து கொஞ்சம் கீயும் ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ்ஸு பிரியாணி எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டு வெங்காயம் வந்து வதக்கிட்டு கேரட்டு, பீட்ரூட், பீன்ஸு, பொட்டேட்டோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்டு காரத்துக்கு வந்து பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் வந்து போட்டேன். ஏன்னா வந்து இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சுன்னா அந்த அளவு டேஸ்ட் வந்து இருக்காது. ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து கேரட் பீட்ரூட்லாம் போட்டிருக்கனால ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சுன்னா அந்த அளவு வந்து டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை வந்து மூடி ஒரு 2 விசில் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு மிக்சர் ஜாரில் வந்து கொஞ்சமாக தேங்காய், கசகசா, பொட்டுக்கடலை இதை வந்து அரைச்சி இதோட வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா வந்து சூப்பரான வெஜிடபிள் குருமா வந்து ரெடி. ஃபைனலாக கொத்தமல்லி இலை வந்து போடணும். பட் கொத்தமல்லி இலை இல்லாதனால நான் அதை வந்து ஆட் பண்ணல. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட். இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா வந்து சுதனோட ஃபேவரெட். என்னவோ தெரில, சுதனுக்கு வந்து இந்த குருமா வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக வந்து வச்சிடலாம். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குளிக்க வச்சாச்சு. குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப டெலிகேட்டாக வந்து இருக்கும். நம்ம அடல்ட் ஸ்கின் மாதிரி கிடையாது. அதனால் நம்ம அவங்களுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து சூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து ஃபுல்லாகவே அவங்களோட பாடியில் வந்து அப்சர்வ் ஆயிரும். யூஸ் பண்ணக்கூடிய பாடி வாஷ்னாலும் சரி, க்ரீம்னாலும் சரி, இந்த ஹார்ம்ஃபுல் டாக்ஸின்ஸ், கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி இல்லாத ப்ராடக்ட்ஸாக வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் வந்து லிட்டில் ரிச்சுவல்ஸோட ப்ராடக்ட்ஸ் தான் வந்து ரொம்ப வந்து நம்புகிறேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் எல்லாம்
எல்லாமே வந்து பார்த்தேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் நானுமே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேட் சேஃப் USA சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கிற ஏஷியாவோட ஒன்லி பேபி பிராண்டுமே லிட்டில் ரிச்சுவல்ஸ் மட்டும்தான். 6500+ ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ், டாக்ஸின்ஸ் எதுவுமே வந்து இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பேசியாச்சு இந்த ப்ராடக்ட்டை பற்றி. இப்போ வந்து என்னென்ன நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மல்டிவிட்டமின் ஹேர் அண்ட் பாடி வாஷ். இது வந்து போத் ஹேர் அண்ட் பாடி ரெண்டுத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறப்ப ஸ்கின்னோட மாய்ஸ்சர் லெவலுமே வந்து பேலன்ஸ்டாக தான் வந்து இருக்குது. இந்த நேச்சுரல் ஆயில்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணாது. அதே மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து இதில் இருக்குது. விட்டமின்ஸ், பொட்டானிக்கல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கிறனால பேபியோட டெலிகேட் ஸ்கின் வந்து பயங்கர சாஃப்டாக ஜென்டிலாகவே வந்து இருக்குது. 100% சேஃப் தான். ஐஸில் பட்டா கூட வந்து அந்த டியர்ஸ் எதுவுமே வந்து இருக்காது. pHமே வந்து பேலன்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ட்ரைனஸ், இரிட்டேஷன் அந்த மாதிரியும் வந்துமே இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபேஸ் வாஷ் தான் வந்து மாரன் மித்ரா 2 பேத்துக்குமே ஃபேஸ்க்கு வந்து முன்னாடி இருந்தே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே வந்து நல்லா ஜென்டிலாக வந்து கிளென்ஸ் பண்ணுது. ஸ்கின்னையுமே ஹைட்ரேட்டடாக வந்து வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மெயினாக நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த இந்த பாடி வாஷ் அண்ட் இந்த ஃபேஸ் வாஷ் ரெண்டுமே வந்து டியர் ஃப்ரீ. பேபிக்கு வந்து ஐஸில் பட்டா கூட வந்து அவங்களுக்கு எரிச்சல் அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பயோ பாடி பட்டர் தான். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ட்ரை ஸ்கின் எல்லாத்தையுமே வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. ஸ்கின் பேரியர் ஸ்ட்ரென்த்தையுமே வந்து ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. நிறைய ஹைட்ரேஷன் வந்து கொடுக்குது. அதே மாதிரி பயங்கர சூதிங்காக வந்து இருக்குது. ஸ்கின் சில குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரெட்டன் ஆகி வந்து இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட வந்து நம்ம இதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக மாய்ஸ்சரைஸ்டாக வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ரே ஷீல்ட் சன்ஸ்க்ரீன் தான். இது UVA, UVB, ப்ளூ லைட், வைஃபை ரேடியேஷன் எல்லாத்துல இருந்தும் வந்து நல்ல ப்ரொடெக்ஷன் தருது. டாக்ஸின்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. நேச்சுரல் அண்ட் ஜென்டில் சேஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் வந்து பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ண பிறகுமே ஒயிட் கேஸ்ட் எதுவுமே வந்து இருக்காது. நான் மோஸ்ட்லி சன்ஸ்க்ரீன் வெளியே போகிறப்ப தான் வந்து அப்ளை பண்ணுவேன். மற்றபடி வீட்டில் இருக்கிறப்ப வந்து அவங்களோட போஸ்ட் பயோட்டிக் ஃபேஸ் க்ரீம் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இதை பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுனா வந்து செக் பண்ணிக்கோங்க. வாங்கும்போது அஞ்சனா 15ங்கிற டிஸ்கவுண்ட் கோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 15% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். குளிச்சு நல்லா ஃப்ரெஷ் ஆயாச்சு. இப்போ வந்து மித்ரா வந்து எங்களை எல்லாத்துக்கும் லன்ச் வந்து சமைச்சிட்டு இருக்கோம். என்னது என்ன குக் பண்ணுறீங்க உங்கள் கிச்சனில் இன்னைக்கு? என்னது பவுலு தூக்கி போட்டியா? இந்தாவா, இந்தா போய் குக் பண்ணுங்க. என்ன குக் பண்ணுற? கேரட்லாம் போட்டு என்ன பண்ணுற? கேரட் தக்காளி போட்டு இப்படியா சாப்பிட்ணும்? எனக்கு குக் பண்ணித்தா. அம்மா காஃபி தா. காஃபி தா. காஃபி தா. காஃபி கூட எனக்கு. காஃபியில் தக்காளி போடணுமா? சூப்பர். இவங்க கடையில் உள்ள காஃபியில் மட்டும் வந்து மித்ராவோட கிச்சனில் மட்டும் காஃபி கேட்டால் தக்காளியோடு கிடைக்கும். ஸ்பெஷல் தக்காளி காஃபி. அப்படி தானே? என்னது? எதை தேடுற? எக்கா? எங்கே எக்க? தேடி பாரு எக்க. எக்கு இங்கே தேடு. அது கத்திரிக்காய். எக்கு இங்கே ஒரு எக்கு இருக்குமே, தேடி பாரு. பாக்ஸ்குள்ளே இருக்கான்னு பாரு. அம்மா இப்போ வரேன். மித்ராவோட கிச்சனில் வந்து அங்கே தனியாக வந்து குக்கிங் நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து என்னோட கிச்சனில் வந்து இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி தான். சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு. ஏன்னா வந்து சும்மா குழம்பு கறின்னு சாப்பிட்டு அழுத்து போச்சு. உளுந்தங்கஞ்சியே தேடிடுச்சு. முன்னாடிலாம் வந்து அம்மா சொல்லுவாங்க, ரொம்ப நாள் வந்து உளுந்தங்கஞ்சி குடிக்கலைன்னா தேடும் அப்படின்னு. அதே மாதிரி எனக்கும் உளுந்தங்கஞ்சி வந்து தேடினனால இன்றைக்கி வந்து உளுந்தங்கஞ்சி வந்து வச்சாச்சு. சிம்பிளாக முடிச்சாச்சு. பயங்கர ஹெல்த்தியும் கூட. சிம்பிள் பட் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. நான் வந்து உளுந்தங்கஞ்சிக்கு எப்போயுமே வந்து அரிசியை விட உளுந்து வந்து ஜாஸ்தியாக தான் போட்டு பண்ணுவேன். கருப்பு உளுந்து போட்டு தான் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் அரிசியும் உளுந்தும் வந்து வேக வச்சுட்டு கூடவே வந்து வெந்தயம், பூண்டு, உப்பு, அரிசி, உளுந்து, வெந்தயம், பூண்டு, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா விசில் வச்சு குக்கானதும் வந்து தேங்காவை வந்து அரைச்சி ஊற்றியிருக்கேன். உளுந்தங்கஞ்சி ரெடி. இதுக்கு இன்னும் துவையல் மட்டும் வந்து அரைக்கணும். இங்கே வந்து சீரியஸாக குக்கிங் நடந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குக்கிங் பண்ணு. இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிச்சன் செட்டு இல்லை அந்த ஒரு பாப்பா மாதிரி பொம்மை அதெல்லாம் கொடுத்தாலே ரொம்ப நேரம் அதை வச்சு விளையாண்டுட்டே இருப்பாங்க. என்னது மூட முடியலையா? இப்படி தான் மூட முடியும். வீட்டில் இருக்கிற பாக்ஸ் மாதிரி இது மூடாது. இப்படி தான் மூடும். அடுப்புக்கு மேலே வை. உள்ள தக்காளி போடு. ஒன்றுமே போடாமல் வச்சுருக்க. தக்காளி போடு. சரி, கேபேஜ் போடு. க்ளோஸ் பண்ணு. குக் பண்ணு. குக் பண்ணிவிட்டு கொண்டு வா.
தக்காளியும் போட போறியா? சரி போடு போடு போடு. சூப்பர், எம்மி எம்மி டிஷ். ஓகே தான். சரி எல்லாம் கொட்டியாச்சு, தூக்கி போட்டாச்சு. லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு குட்டியாக தூக்கம் போட்டு எந்திரிச்சாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து உளுந்து போரிச்சு தான் வந்து பண்ணியிருந்தேன். கருப்பு உளுந்து, தோலோடு இருக்கிற உளுந்து போட்டு தான் வந்து பண்ணியிருந்தேன். அதனால் இது உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. பெண் குழந்தைங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உடம்புல இதை சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லேடிஸுமே வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கலாம். நான் கருப்பட்டி போட்டு தான் வந்து காய்ச்சிருந்தேன். இதை தான் வந்து நெக்ஸ்ட்டு லான்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரையலுக்கு தான் வந்து செஞ்சுருந்தேன். அனுஷாவுக்கு கொஞ்சம் வந்து கொடுத்து விட்டுருந்தேன். அப்புறம் எனக்கு வீட்டுக்குமே வந்து எடுத்திருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. கூடிய சீக்கிரம் இதையுமே வந்து லான்ச் பண்ணிடுவேன். ஆல்ரெடி வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகி, ரா பனானா, நட்ஸ் பவுடர் இதெல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க, ரிவ்யூஸுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்னுமே வந்து லான்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஒன்று ட்ரையல் பார்த்து வந்து லான்ச் பண்ணுவேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அதில் வந்து அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.